தமிழகமெங்கும் திமுகவின் உடன்பிறப்புகளிடையே உள்ள குழப்பங்கள் தலை தூக்கும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் 8வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் தமிழ்ச்செல்வியின் கணவர் சோபன் பாபுவை கட்சி நிர்வாகிகள் தகாத வார்த்தைகளால் விமர்சித்தது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இது தொடர்பான ஆடியோவில் நகர செயலாளர் சாதிக் உள்ளிட்டவர்கள் அருகில் சிரித்து ரசித்தது கட்சிக்குள்ளேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தனது மனக்குமுறலுடன் திமுக கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி வெளியிட்ட ஆடியோவில் இது திராவிட மாடல் ஸ்டாலினுக்கு அவமானம் என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மற்றொரு கவுன்சிலர் முத்துக்குமார் வெளியிட்டுள்ள ஆடியோவில் திமுக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் இழிவாக விமர்சிப்பதை கண்டித்துள்ளார். இந்த ஆடியோக்கள் மூலம் திமுகவின் உண்மை முகம் ஆட்சிக்கு வந்து 4வது ஆண்டில் தமிழகம் முழுவதும் அம்பலமாகியுள்ளது. 8வது வார்டு கவுன்சிலர் பேசுறேன். ஜே.கே. அண்ணா, சாதிக் அண்ணா இவங்கெல்லாம் இருக்கும்போதே, நகர செயலர் அண்ணா இருக்கும்போதே ஒரு ஆள் தரவரான வார்த்தை யூஸ் பண்ணி எல்லாம் கேட்குறாரு. இவரெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை எல்லாம் சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்காங்க. இது என்னன்னு கேட்கல. இப்படி இருந்தால் நம்ம கட்சி எப்படி நடக்கும்?